சொத்து பிரச்சனை, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை இருக்குதோ அவங்க எல்லாம் அயோத்தியில ராமர் மன போய் தொண்டு கட்டினா அனைத்து பிரச்சனையும் செய்து போயிருக்கு. 6ஆம் மாவட்ட வேலை செஞ்சது சார், 6ஆம் மாவட்ட வேலை செஞ்சது. எதிரிகளை எல்லாம் மீட்டு கடைசியில ஜெயிச்சுட்டு வந்து கொடிய நெட்டி இது என்னுடைய பூமியும் ஜெயிச்சாரு. சண்டை போட்டு சண்டை எத்தனாம்டா? அப்ப 6ஆம் மாவட்டம் வேலை செய்யுது. அப்ப அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா 6ஆம் பாவம் சூப்பரா இருக்கும். அது ஐயா நீங்க அங்க மெயின் தலைவர் பாக்குறாங்க, அங்க வந்து பவர் ஜாஸ்தி, இங்க அது அதிசயம். அங்க மெயின் சொல்றாங்க, புரியுதுங்களா? எதிரிகள் அனைத்து பேருமே ஒண்ணு இல்லாம பணி போடும். அங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுங்க. ராமருடைய பிறந்த ஜென்ம பூமி அதுதான். இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் இத்தனை நாள் கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிஞ்சு அவர் ஜெயிச்சிட்டாரா? இன்னைக்கு அவர் கோயில் கட்டுறாங்களா, கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. அப்ப பிறந்த பூமியில் உட்கார்ந்துட்டாரு. அப்ப புனர்பூச நட்சத்திரக்காருக்கு பிறந்த பூமி என்னைக்கு சொந்தம் இல்லையா? புனர்பூச நட்சத்திரத்துக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குது பாத்தீங்களா? அப்போ இழந்ததெல்லாம் மீண்டும் பெறுவது புனர்பூசமே. அவங்களுக்கு யாரோட உலகத்துல சப்போர்ட் கிடைச்சு, அவருக்கு அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணாரா இல்லையா? என்னங்கம்மா, யாருக்கெல்லாம் அண்ணன் பிரச்சனை இருக்குதோ அவங்க ராமர், சீதா தேவி, அனுமார், லட்சுமணன், 5 பேர். ராமர், சீதை, லட்சுமணன், அனுமார், சீதா தேவி, 5 பேர். இந்த 5 படம் உள்ளத வீட்டுல வச்சு விளக்கு போடுங்க. அண்ணன் தம்பி பிரச்சனை சீக்கிரம் தீர்ந்துடும். எதனால? ராமர் காட்டுக்கு போகும்போது தம்பி கூட்டிட்டு போயிட்டாரு, லட்சுமணனை கூட்டிட்டு போயிட்டாரு. லட்சுமணன் கூட போனதுனால ஒற்றுமையா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு விளக்கு போட்டீங்கன்னா இன்னொரு அண்ணன் ஒற்றுமையா இருப்பாங்க. அந்த கோயிலுக்கு வந்தா பாசம் தானவன். எங்க வீட்டுல எங்க அண்ணன் என்னைக்குமே மாசம் தான் போன் பண்ணுவாரு. இப்ப அந்த கோயிலுக்கு போய் கையா போறதுக்கு முன்னாடி அவரு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப 4 முறை போன் பண்றாரு. என்ன தம்பி நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்லாம் கேக்குறாரு. பரவாயில்ல பாருங்க, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, சாப்பிட்டியா அவர் கேட்கிறாரு. அப்படின்னு அயோத்தியில ராமர் பூமி வேலை செய்யுங்க. நம்ம அந்த மண்ணை வச்சிருக்கோம்ல, எங்க கோயிலுக்கு போனீங்கன்னாலும் ஒரு கஷ்டமா ஒரு வேலை செய்யுங்க. செருப்பு கண்டி கார்ல விடுறது முதல் வேலை. புண்ணிய பூமி போய் மண்ணை வச்சா யோகம்ங்கிறீங்க, செருப்பு போட்டு எப்படி யோகம் வேலை செய்யும்? என்னையா அது சொல்லி ஒரு கோயிலுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வண்டி போகுது. அங்க போய் செருப்பு போட்டு காலை சுடுது, கை சுடுது, சென்டிமெண்ட் பாக்குறதா கடவுளுக்காக ஒரு 1 மணி நேரம் நம்மளோட காலில் ஒரு சக்கரம் இருக்குதுங்க. இங்க நம்ம காலில் ஒரு சக்கரம் இருக்கு. இந்த சக்கரத்துக்கு அந்த மண்ணுக்கு ஒரு சொந்தம் இருக்கு. நீங்க அந்த மண்ணுல கால் வைக்கும் போது உங்களோட உந்து சக்தியால அந்த பவர் வைப்ரேஷன் உடம்புக்குள்ள வந்தாங்கன்னா உங்களோட கிரக ஆக்டிவேட் ஆகுங்கிறது உண்மை. செருப்பு போட்ட பிளாஸ்டிக் வந்து நாடு அது எதிர்மறையாக வேலை செய்யணும். அதனால ஒரு கோயில ஒரு ஓட்டை காட்டி விட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர வரைக்கும் அது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த பவர் வைப்ரேஷன் உடம்புல ஈடுபடுத்தினாரு. கண்டில்லையா? ஏன்னா எப்படின்னா அந்த காலத்துல இந்த பாலத்தோட நடந்து போவாங்க. அப்பெல்லாம் மரக்கட்டையில அப்ப அந்த குத்தும் இல்லைங்களா, அதுல அந்த வைப்ரேஷன் அதிகமா வரும். அப்புறம் ஏதோ ஒரு ஓரமா போட்டு பாலத்தை நீங்க அங்க பிரசம் பண்ணுறீங்களாமா? பெண்கள் எல்லாம் அங்க பிரசம் பண்ணுவாங்க. அவங்க அங்க பிரசம் பண்ணா ஒரு நல்லது நடக்கும். என்ன காரணம்? இல்ல அங்க பிரதிஷ்டம் பண்ணா ஒரு நல்லது நடந்தது இல்லைங்களா? அது லாஜிக் என்னன்னு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினா சித்தர்கள் வந்து முதல் வந்து பாடப்பட்டு எல்லா சாமியும் பார்த்துட்டு எல்லா பவர் உள்ள மனிதர்கள் எல்லாம் அவரோட பாதம் பட்டு எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த கோயில் நல்லா சிறப்பா வருதுன்னு சொல்லி வாழ்த்தி எல்லா தெய்வத்துகளுக்கும் உயிர் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க எங்க கோயிலை சுத்தி. அதுக்கப்புறம் நீங்க அங்க பிரச்சனை இந்த லாஸ்ட் உருண்டீங்கன்னா அந்த பாதம் வந்து உடம்புல பட்டது இல்ல, அப்ப சித்தரோட பவர் கூட வந்தது இல்ல. அது நீங்க நல்லா இருப்பீங்க. எப்படி அந்த அங்க பிரதர்சனம் அந்த காலத்துல எங்கேயாவது பாதம் பட்டா பல்லாயிரம் வருஷத்துக்கு இந்த பாதத்துடைய சக்தி இருக்குமா? அதனாலதான் கோயில அவ்வளவு சீக்கிரம் கலை விட மாட்டாங்க. பெரிய பெரிய புண்ணிய மகான்களை வந்துட்டு போனாங்கன்னு
கோயில வந்து கருவறையில கழுவுவாங்க, சுத்தி வர இருக்கிறத கழுவ மாட்டாங்க அந்த காலத்துல. நான் ஏற்கனவே ஒண்ணு சொன்னேன், கோயில்ல வந்து இந்த காவி கலரும் இந்த வெள்ளை கலர்லயும் பூசிக்கிறாங்கல்லமா, அது என்ன கான்செப்ட்? ஒரு சயின்ஸ் சொல்லுது. அங்க என்ன நடந்துக்குதுன்னா, கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ள சண்டை பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் நம்மளோட கோயில தான் போய் முறையில் காடுறோம். இந்த கோயில் யாரையும் புருஷன் சேர்த்து வைக்கணும். அங்க சுக்கரனுங்கிறது வெள்ளையும், அங்க செவ்வாய்ங்கிறது காவியும், இது ரெண்டும் சேர்ந்து புருஷன் கொண்டாட்டியா காவியில கட்டி வச்சிருக்காங்க. நீங்க போய் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் கோயிலுக்கு அது மேல கொஞ்சம் சாயும் போது அந்த அனுகிரகம் உங்க குடும்பத்துக்கு வந்து புருஷன் முன்னாடி சேருவீங்க. பாருங்க, அந்த காலத்திலேயே அந்த காலத்திலேயே கலர் இல்லாத காலத்துல செம்மண்ணை சலிச்சு அதுல வந்து சாய முக்கி அதுல செவத்துல துணி வச்சு அப்படி நீட்டு பண்ணாங்க. இன்னைக்கு காவி கல்லே வந்துருச்சு, அன்னைக்கு இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்ப சுக்கிரனும் செவ்வாயும் இடையில தான் காவியும் வெள்ளையும். ஒரு கோயில் திட்டு கட்டணும்னே என்ன பூசுறாங்க. நீங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும், இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்கும்னா இந்த காவி கலர் சுண்ணாம்பு வெள்ளை கலர் சுண்ணாம்பு வாங்கி கோயிலுக்கு நீங்க வந்து அந்த பெயின் அடிக்க தானமா கொடுத்தீங்கன்னா உங்க கோயிலுக்கு கணவன் மனைவி சேர்த்துட்டீங்க. எப்படி இதை செய்யலாம செய்யக்கூடாது சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் அந்த காலத்துல ஐயா இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. பண்ணியா சுறுசுறுப்புலயே கிடைக்கிறவங்களுக்கு சார் சைனாவுல வந்து ஒரு பிரச்சனை மாறிச்சு தெரியுமா உங்களுக்கு? அப்பெல்லாம் அந்த காலத்துல அம்மா இறந்து போனாங்க வைங்க, மரம் கொண்டு போய் தோல்ல சாஞ்சு மரத்துல செடி கொடியா கொண்டு போய் மலையில கொண்டு போய் கழுகு வைக்கிறதுக்கு தான் வச்சிருவாங்க. எங்க ஏனுமா சாக்லேட் வேணும் எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை? இவங்களுக்கு என்ன இது நீங்க கேட்கணுமாங்கம்மா? இதை நானே சாப்பிட்டேன், நீங்க தானே. அதாவது சைனாவுல பெத்த தாய் இறந்துட்டா எப்பவுமே அந்த பழக்கமே அதான், ராஜா உத்தரவு போட்டாதான். அவர் என்ன பண்றாருன்னா மேல மலையில போய் தோல்ல சுமந்துட்டு போய் மேல கழுவி திங்கிறத வச்சுட்டு வந்துடும். உயிரோடு இருக்கும் போதே கழுவி கொத்தும், உயிரோடு இருக்கும் போதே கழுவி கையை கொத்தும், காலை கொத்தும், கொத்தி கொண்டு குடலை முடிக்கும் எடுத்துக்கும். இப்படித்தான் நடந்தது. எப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதுல ஒரு பையன் தாய் மேல பாசம் பார்க்கிற பையன் என்ன பண்றது தெரியாம ஒரு நாள் இறக்கும் தருவாய் வந்தாச்சு. அப்போ தன்னுடைய தோழ தாயை போட்டு மலை மேல போயிட்டார். இந்த அம்மா பின்னாடி தொங்கிட்டே வந்துட்டு வரும்போதெல்லாம் அந்த கை கம்மல் இருக்காம செடியை உடைச்சு விட்டுட்டு செடிய உடைச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ மலையில கொண்டு போய் இந்த தாயை கொண்டு வைக்கலான்னு போது, ஏமா ஒரு செடியோட வாசம் வருது, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கலாம். இல்லப்பா, நீ என்னை கொண்டு வந்து இங்க வச்சுட்டு இனிமேல் நீ என்னை பார்க்க முடியாது, எனக்கு கழுகு கொத்தி என்னை திங்க போகுது, அதனால நான் ஏன் செடியை உடைச்சு விட்டேன் தெரியுமா? உனக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே இருக்குது, நீ போய் வாழணும், மழைக்குள்ள வழி தெரியாது உனக்கு, அதனால நான் செடியை உடைச்சு விட்டுக்கிறேன்னா வந்த வழி, அதையே குடிச்சு நீ புள்ள பொண்டாட்டி எல்லாம் சந்தோஷமா வாழுங்க, என்னை இந்த பாதையில வச்சுட்டு போயிருன்னு சொல்லலாம். அப்ப உடனே அவனுக்கு ஒரு இறக்கம் வந்து, நம்ம ராஜா வந்து சுட்டே கொண்டாலும் பரவாயில்ல, இப்பேற்பட்ட இறக்கமுள்ள தாய நாம் அனாதையை போய் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தோல்ல சொந்தத்தை வைக்காம கீழே கொண்டு இதுக்கு நியாயம் எனக்கு வேணும்னு சொல்லு. கடைசியில வந்து ஒரு பெற்ற தாய் சொந்த நேரத்தை நீங்க அரசாங்க பதவியில் வந்தீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பெற்ற தாய நான் மேல அனுமதிக்க மாட்டேன், என் மேல இவ்வளவு பாசமா இருக்குது, அது கழுகும் பூரவன் திங்கிறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அந்த மனசு இறங்கி போய் அந்த சட்டத்தை மாத்திட்டாரு சைனால. அதுக்கப்புறம் தான் தாய்க்கு மரியாதை கிடைச்சு வருங்க. அப்போ எவ்வளவு கொடூர நடந்துட்டு பாரு. ஆனா நம்மளுக்கெல்லாம் இங்க தாய் செத்தா அவங்க வரல இவங்க வரலன்னு அழுது போட்டுப்பாங்க. அந்த கழுகுதான் தின்றுருந்தது. அப்ப ஆல்ரெடி அங்க ஒரு விஷயம் நடந்துட்டு. அப்ப அதையெல்லாம் மீறி இந்த தாயுடைய பாசங்கிறது சைனாவுல அதுக்கப்புறம் இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே
தாயோட சாபம் வாங்காதவங்கள விஞ்ஞானியா இருக்காங்க. அந்த விஞ்ஞானியா இருக்காங்க ஒரு விஷயத்த கிளீனா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க ஒரு கரும்பு ஜூஸ் உதுத்து அந்த சக்கையை போட்டீங்கன்னா சக்கையை வச்சு என்ன சமாளிக்கலாம் முடிவு பண்ணுவோம். அந்த அறிவு அங்கதான் கிடைச்சி. அப்ப தாயோட பவர் அங்க வந்து மரியாதை உண்டு ஜப்பான்ல. நீங்க இப்போ ஜப்பான்ல இருக்காங்க, நம்ம ஒரு அம்மா இருக்காங்க. ஒரு நிமிஷம் நிலநடுக்கு வருது, நான் அப்புறம் கூப்பிட்டு தங்க வைக்கிறேன். என்ன நிலநடுக்கு வருது அப்படின்னு நான் பயந்துட்டேன். இருக்கிறது கொஞ்சம் நிலம் நடக்குது, நான் இதெல்லாம் பாத்திரத்தெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருந்துச்சு. ஐயோ எப்பா நிலநடுக்கு வருது, நம்ம இப்படி சொல்லிட்டு போறாங்க, கொஞ்ச நேரத்துல வந்துடுங்க போன வைக்கிடுச்சு. இல்ல நிலநடுக்கம் அடிக்கடி வருதுங்க, அங்க வந்து நிலநடுக்கு வருது. அப்புறம் எப்படிமா வருவீங்க, நிலநடுக்கு தரமா எல்லாரும் ஊரோட வெளியே வாங்கணும்னா அதெல்லாம் பயப்படாதீங்க. நான் இந்த ஊரோட ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். இங்க நிலநடுக்கு எங்க வந்தாலும் கீழே நிலம் நடுக்குது இல்லைங்களா, நிலம் இருந்தா மறுபடியும் நடுக்காம இருக்கிறதுக்கு சீட்டிங் வந்து சேர்த்துக்கிறா ஓட்டு கட்டி எல்லா ஊர்லயும் சேவ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நடுங்கு, நானும் பயப்பட மாட்டேன். 5 நிமிஷம் சேர்த்து அறிவு பாருங்க. அந்த ஊர்ல நிலநடுக்கு வந்தா ஒருத்தருமே அழிச்சு போகாம இருக்கிறதுக்கு கீழே எங்கெல்லாம் அதர்வுகள் இருக்குதோ அங்கெல்லாம் சீட்டிங் பண்ணி போர்டு போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு நாலேஜ் அது என்னங்க. எங்க நிலநடுக்கு வந்து அந்த நிலநடுக்கு வந்து இருக்கா அந்த அம்மா போன் பண்ணி ஜப்பான்ல இருக்கிற போன் பண்ணி 20 நிலநடுக்கு வந்து சரியான ஆச்சரியம். அப்போ இன்னும் பாருங்க, அப்ப உலகம் எத்த சோடு, அதுக்கு அடியில அவ்வளவு பெரிய போர்டு சீட்டிங் பண்ணி அந்த நிலத்தை அசைவிடாம அங்கங்க பிட் பண்ணி அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு பாதுகாப்பு வச்சிருக்காங்க. நிலைமை இயற்கையவே மாத்தி வச்சிருக்காங்க. எப்படி இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? மதிநுட்பம் கரெக்டா சொன்னீங்க. அந்த வார்த்தை தான் ரொம்ப பிரஸ். மதிநுட்பம் அப்படிங்கறதுதான் விஷயம். அந்த அறிவுக்கு தான் கதை. அப்போ இவ்வளவு தூரம் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது யாரெல்லாம் விஞ்ஞானி ஆவாங்க, யாரெல்லாம் அறிவாளியா இருப்பாங்க, ஜாதகத்தை பார்த்து முடிக்க முடியும். 3ஆம் இடம் சொல்லுங்க ஐயா. அறிவாளி சந்திரனுக்கு 5ல கேது. இன்னொருத்தர் சார் அறிவு பூர்வமா இருக்கார், எனக்கு எந்த கிரகமே இல்லைங்க சார். அறிவு பலத்துக்கு சிம்பிளா சொல்லுங்க, திப்பளம் யாருக்கெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தா நம்ம அறிவாளி. எப்படி நம்ம லக்னாதிபதி நம்ம லக்னத்தை பார்த்தா நம்ம பாதுகாப்பு நம்மளே. அப்போ கீழே விழுந்து தெரிஞ்சு ஐயோ விழுந்து நம்ம காய்பாடு அறிவு. நம்ம லக்னாதிபதி எந்த ராசியை போய் பார்த்தாலும் தன் லக்னத்திலே பார்த்தா அந்த ஜாதகர் அறிவோட குறைச்சுக்குவோம். லக்னத்திலே இருந்தாலும் லக்னாதிபதி ஆட்சி ஆட்சி திப்பளங்கிறது இடத்துல உட்காரணும். உட்காந்துக்கிறப்பா எங்க வீட்டுல நான் வச்சு கட்டலாம் என்ன, எனக்கு 7 சூப்பர். எங்க வீட்டுக்காரமா நேர என்னை 180 பார்த்துட்டே எங்க உலக பாப்பாங்க. அந்த சுக்கர் லக்னத்தை பாக்குதுல்ல, சுக்கரனா மனைவியா 10க்கு 7ஆம் பாவமா போச்சா, அவங்க அப்படி போற மாதிரி போவாங்க, பார்க்க மாட்டாங்க, எனக்கு திரும்ப பரவாயில்ல சுக்கர கரெக்டா வேலை செய்து நான் புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு அந்த 7 சுக்கரன் வந்து அந்த சுக்கரன் ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணு, அந்த சுக்கரன் கரெக்டா பாக்குறதுனால அவங்க அந்த லக்னத்தை பார்க்கும்போது என்னன்னா அந்த நெகமும் சதையுங்கிற மாதிரி அந்த காந்த சக்தி வந்து ஒரு கிரகத்தினுடைய தன்மையும் நான் பலதான் செக் பண்ணிக்கிறேன். நான் பார்க்கவே மாட்டேன்னு நினைப்பேன், நானும் திரும்பி பார்ப்பேன் என்ன பண்றாங்க. எனக்குயா கை தூக்குறாங்க என்ன சார் 7ல தான் தூக்குறாங்க. அப்படிதான் அப்புறம் எப்படி நீங்க தப்பிச்சு போவீங்க? எங்கேயும் போக முடியாது. நான் பாவம் துபாயிலே இருந்தாலும் அப்பதான் வீடியோ கால், எப்ப வீடியோ கால் வேணும் அப்பதான் வீடியோ கால் சாப்பிட்டாரா தூங்கினாரா ஏற்பட. இப்போ அந்த எந்த கிரகம் நல்லா வச்சுங்க. 7ஆம் இடத்தை உங்களுக்கு எந்த கிரகம் பார்த்துன்னு சொல்லுங்க, யாரும் ஒருத்தர் சொல்லுங்க. 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கலாமா சார்? 7ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த உறவுக்கார கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இருப்பாங்க. பெரியவங்க தானே, நம்ம பெரியவங்க தானே, குரு பார்த்தா பெரியவர்கள். இப்ப
என்னோட ஜாதகத்துல எனக்கு சிம்மத்துல சனி 10ஆம் பாவம் எங்க பாக்குங்க ரிஷபத்துல பாக்குறேன். நான் விருச்சிக லக்னம் 7ஆம் பாவத்தை பாக்குதா? எனக்கு அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. எனக்கு சித்தப்பா கல்யாணம் பண்ணிச்சார். சரியா புரிச்சுங்களா? சனிதான் சித்தப்பா. அப்போ எந்த கிரகம் 7ஆம் பாவத்தை பாக்கணும் அவர்தான் வந்து தூண்டி விடுவாரு. என் பையன் நீ கல்யாணம் பண்ணாம ஊரை சுத்திட்டே இருக்கிற, ஒரு கல்யாணத்தை நீ பண்ணலாமல்ல, அப்படித்தான் நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேனா? இல்ல போகும்போது ஒரு குழந்தைகளுக்கு வா சாப்பிட்டு போலாம், அப்படித்தான் சாப்பிட்டா போகும்போது 50 கொடுக்காம போயிருவீங்க, அப்படித்தான் கொடுத்தா நீங்க வாங்கவா போறீங்க, இப்படியே ஓடி இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ எந்த கிரகம் 7ஆம் இடத்தை பாக்குதோ அந்த உறவுக்காக தூண்டி விடுவார் ஃபர்ஸ்ட். என்னங்க சூப்பர் இல்ல? 7ஆம் பாவத்தை எந்த கிரகம் பாக்குதோ அந்த பாவகத்துக்கு தூண்டுதல் அந்த உறவுக்காரன். நீங்க அவரை போய் வாங்க பொண்ணு போய் கூப்பிட்டாரு, நான் ரெடியா பண்றது. புரிஞ்சுங்களா? 7ஆம் பாவத்தை எந்த கிரகங்கள் பாக்குறீங்கன்னா அவர்களால் முடிவெடுக்கிறது. அதுக்கு பேர் அசைவ கல்யாணம். சைவ கல்யாணங்கிறது பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டது. புரிஞ்சுங்களா? 7ஆம் பாவத்தை எந்த கிரகம் பாக்குறீங்கன்னா யார் முடிவு பண்ணுவா? ஜாதகரே முடிவு பண்றது தானே. புரியுதா? லக்கணத்தை எந்த கிரகம் பாக்குறீங்கன்னா அந்த ஜாதகரே முயற்சி இல்லாத ஆயிடுவாங்க சார். லக்கணத்தை எந்த கிரகம் பாக்குறீங்கன்னா அந்த ஜாதகருக்கு யாரோட பார்வை காண முடியும்? அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. கரெக்டா? லக்கணத்தை எந்த கிரகமும் பாக்குறீங்கன்னா அப்ப நீங்க 7ஆம் பாவம் நீங்க கல்யாணம் யாருக்கு ஜாதகத்துல பார்த்தாலும் எனக்கு யாரை வச்சு கூப்பிடுறதுன்னு கேட்டா 7ஆம் பாவத்தை எந்த உறவுக்காரர் பிடிக்குதோ அந்த உறவுக்காரர்கிட்ட போய் சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லுங்க, இல்லாட்டி மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அவங்க ஸ்டெப் எடுத்து அந்த கல்யாணம் நடக்கும். சார் அது நீங்க நல்லா எழுதுறீங்க, சந்தோஷம் தான். காது கேட்காம இருக்கிறதால உங்களுக்கு சரியா, அதாவது பிறவிலேயே காது கேட்காதுல்ல, நல்லா தான் இருக்குதுங்க. இப்ப எல்லாம் போன் பேசி பேசி காது கேட்க மாட்டேங்குது. இல்ல ஏதாவது இந்த மிஷின் சவுண்ட்லயே இருக்கிற என்னால காது நீங்க பேசுறது ஒரு சைடு கேட்குது ஒரு சைடு கேட்கல, அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம் வேணும் பாத்தீங்க. அங்க பாருங்க சார், இதெல்லாம் ஆதிகால பரிகாரம் தான். ஆனா தெரிஞ்சு வச்சுங்க, அம்மா ராமேஸ்வரத்துல போய் சங்கு வாங்குறீங்க, சங்கு அந்த சங்கு வாங்கி இடது காலத்து இருக்கிறீங்கன்னா இடம்புரி சங்கு வாங்கி இந்த காரமட ரங்கநாதர் கோயில் இந்த நமோ நாராயணா ஊராடுங்க அவங்களுக்கு வாங்கி நீங்க தானம் பண்ணிக்கலாம் சொல்லுங்க. வளமொழி வலது காலத்து இருக்கிறீங்கன்னா வளமொழி சங்கு வாங்கி அவங்களுக்கு தானம் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு அது வந்து காது வந்து கிளியரா கேட்க ஆரம்பிச்சு. சார் என்னன்னு புரியல சொல்லுங்க பாக்கலாம். சார் வலது காலம் கேட்கறீங்கன்னா வலம்புரி சங்கு, இடது காலம் கேட்கறீங்கன்னா இடம்புரி சங்கு வாங்கி அந்த நமோ நாராயணன் ஊருக்காரு இல்லைங்க, தாவண ரங்கநாதர் சாமி கூடாது அவங்களுக்கு வாங்கி தானமா கொடுத்துருங்க. அவங்க ஊரு இந்த காலு கேட்டுரும். அது ஏன் சங்கு பரிகாரம் இருக்கு, அது கரெக்ட். நீங்க என்ன சொல்றீங்க? கடல்ல இருக்கு இல்லையா, கடல் புதனோட அம்சம் பெருமாள் படுத்திருப்பாரு. சோ புதன் தான் காது எல்லா கம்யூனிகேஷன் இருக்கு. சோ அது காலமடை ரங்கநாதருக்கு தலை மட்டும் தான் அங்க மேக்ஸிமம், அது மட்டும் தான் விக்கிரக வழிபாடு. அந்த கோயில்ல இருக்கிறப்ப அதோட வைப்ரேஷன் போது வைப்ரேஷன் அதிகமா வரும். இது சயின்ஸ் கரெக்டுங்களா? இன்னொரு லாஜிக் என்னன்னா, செகட காலில் சங்கோலியம் உருவாக்கு சொல்றாங்க இல்லையா சார், புரியுதா? செகட காலில் சங்கோலியம் சொல்றாங்க, அதுதான் செகட்டுக்கு சங்கு தான். அதனால சங்கு தானம் பண்ணுங்க கிடைக்கும். சார் நீங்க அந்த காலத்து பழமொழி கேட்டே புரியல. அந்த காலம் சொன்னாங்கல்ல,
செகட காதுல சங்கோதுன்னா காது கேட்குமான்னு கேட்டாங்க. செகடா இருக்கிறவங்களுக்கு சங்குக்கு ஒரு தொடர்பு இருக்கா இல்லையா? மார்கழி மாசத்துல எல்லா வீட்டுகளையுமே அந்த காலத்துல சங்கு நாகம் குடிச்சு ஊதுவாங்க. வீடு வீடா ஊதுவாரு. கோயில்ல மணி அடிக்கக்கூடிய கோயில் பண்டார சாமி எல்லாம் ஊதுவாங்க. கட்டுங்களாங்கம்மா? இப்ப ஊதுறாங்க. அது ஏன்? அந்த வீட்டுல தீய சக்திகள்லாம் இருந்தா 6 மணிக்கு மேல மார்கழி மாசம் எல்லா வீட்டுக்கும் ஊதி போனாதான் அந்த சங்கு நாகம் கேட்கும் போது தீய சக்தி எல்லாம் போயிருமா. அப்ப அந்த வீடு வந்து மகாலட்சுமி கலாச்சாரம் இருக்குமா. அதுதான் மார்கழி மாசம். அப்படின்னு தெரியுங்களா? அது ஏன் மார்கழி மாசம் சங்கு ஊதுறாங்கன்னு சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதாவது வேற மாசம் ஊதுறாங்கல்ல. நல்லா கேளுங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகள் அத்தனையுமே எல்லா பிரச்சனையும் அத்தனையும் கழியணும். எப்படி? அத்தனையும் கழியணும். அதனால மார்கழி, அதனால கை மாசத்துலதான் ஊதிருக்காங்க. நீங்க கையில கண்ணாடி தோட்டமா இருக்கீங்க அப்படிங்களா? மார்கழி களி எங்க வருது? களி மாசத்துலதான் ஊதிருக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் களி. அந்த வீட்டுல தீய சக்திகள் அத்தனை இருக்குது. சங்க ஊதி களி. அதனால மார்கழி வருதா சார்? எல்லாத்துலயுமே சின்ன சின்ன வார்த்தை கொண்டு உள்ள வச்சிருக்காங்க. நம்மளுக்கு தெரியல. அது பேரு மார்கழி. இந்த மார்கழி மாசம் மட்டும் சூரியன் எங்க வருவாருங்க? மார்கழி 1ஆம் தேதி ஒரு பிள்ளையாரு, 2ஆம் தேதி 2 சாணி பிள்ளையாரு, 3ஆம் தேதி 3 பிள்ளையாரு, 30 பிள்ளையாரு வச்சு அந்த 30 நாள் சாமி கும்பிட்டு கொண்டு போய் பாட்டு பாடி விருத்தம் சொல்லி கொண்டு கங்கையில காய்ச்சிட்டு வந்து பொறிக்கடல சாப்பிடுவாங்க ஒரு காலத்துல. கரெக்டுங்களா? செய்யறாங்க. செய்யறாங்க. அப்போ 30 நாளும் மார்கழி மாசத்துல வீடு வாசல்லாம் வலிச்சு சுத்தப்படுத்தி பிள்ளையார வச்சு கோலம் போட்டு சாமி கும்பிட்டு அந்த பூசணிக்காய் புகெடுத்ததுனால வைப்பாங்களா? எனக்கு அது ஏன் பூசணி புகெடுத்து வைக்கிறாங்க? சார் அது என்ன தெரியுமா? அதுக்கு பேரு பூ சனி. பூ சனி. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சனி தோஷம் எல்லாம் போக அந்த பூல சனி இருக்குதுங்க. அதனாலதான் பூ சனி. எப்படி சார் புரியல? அந்த பூ சனி இருக்கா? கும்பிடுறீங்களா? பூ சனி எதுல இருக்குதுங்க ஐயா? அதான் பூ சனி. அப்போ ஆதி காலத்துல நம்ம காஞ்சி பெரியவா சொல்றது, தீராத நோய் இருந்தா பூசணிக்காய் பரங்கிக்காய் இருக்கல, அதை வாங்கி கோயில் வாசல தானம் பண்ணா அவங்களுக்கு அந்த நோய் தீருமா. அதுக்கு பேர் தான் பூ சனி. அதனால காலப்போக்குல என்ன ஆயிடுச்சு? பூசணி. என்ன பூசணி அப்படி ஆயிடுச்சு. அப்போ அன்னைக்கு கோலம் போட்டு அந்த மார்கழி மாசம் எல்லாம் கொண்டு போய் கங்கையில விட்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தை 1ஆம் தேதி வந்தா வீடு வாசல்லாம் வலிச்சு தை 1ஆம் தேதியில இருந்து தை வந்தா வழி வருதுன்னாங்க. அது என்ன லாஜிக்கு? அறுவடை சமயம். அப்ப கருதெல்லாம் நிமிர்ந்து நிற்கும். அன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் அறுத்துட்டாங்கன்னா வயல எங்க வேணும் நடந்து போகலாம். அப்ப தை வந்தா வழி வருது. அப்ப வீடு வாசல் காடு தோட்டம் சீர் சிறப்பு வளகாப்பு நல்லது கெட்டது எல்லாம் செய்யலாம். கரெக்டுங்களா? அதனால கரெக்டுங்களாமா? இதெல்லாம் செய்வாங்களா? இதெல்லாம். அப்ப தை வந்தா வழி வரணும். தை 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் எந்த ராசியில் இருப்பாரு? அது எந்த நட்சத்திரத்தில் இருப்பாரு? அதனாலதான் உத்தராயண காலம் வச்சாங்க. இதுக்கு நீங்க ஒரு கை தட்டலாம். ஏன் உத்தராயண காலம்? தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை உத்தராயண காலம், ஆடி மாதம் முதல் தை மாதம் வரை தட்சிணாயன காலம். கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதெல்லாம் எப்ப பண்ணுவாங்க? உத்தராயண காலத்துல பண்ணா 1000 வருஷம் கோயிலுக்கு போவாங்க. தட்சிணாயன காலத்துல பண்ணா 4 பேர் சேர்ந்து கோயில் கட்டுவாங்க. கமிட்டிங்க எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு பூஜை போடணும் நிப்பாட்டி பிரிச்சுக்குவோம். அது ஏன் உத்தராயண காலம் வச்சாங்கன்னா அந்த சூரியன் உத்தராயண நட்சத்திரத்துல இருந்துதான் பயணம் பண்ணுது. அதுல இருந்தா உத்தராயண காலம். அப்போ அந்த காலத்துல மார்கழியில
தொலைச்சா தையில வந்து சிறப்பான குடும்ப சந்தோஷமா இருக்கிறதா அந்த மார்கழி மாசத்தை கொண்டு அந்த சூரியன் போய் 10வது மாசம் தை மாசம் சூரியன் எங்க இருப்பாரு? கால சக்கரம் மகரத்துல 10ஆம் மன தொழில் ஸ்தானத்துல போய் சூரியன் இருப்பார் இல்லைங்களா? அந்த தை மாசம் தான் சூரியன் அந்த ராசியில இருக்கும்போதுதான் அந்த வீட்டுல அந்த வெளிச்சம் பிறந்து அந்த வீட்டுல விசேஷம் நடக்கிறதுக்கு தை தான் வழிபடுன்னு சொன்னாங்க. என்னங்கய்யா இதெல்லாம் முன்னோர்கள் செஞ்சுக்கிறாங்களா இல்லையா? அது மட்டும் இல்ல சார், தை மாசம் அறுவடை பண்ணிட்டு அந்த பணம் எல்லாம் வரும். அந்த பணம் வர்றதுனால வரவு வர்றதுனால இவங்களுக்கு பல்வேறு வழிகள்ல பணம் வர்றதுனால ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். நீங்க தை மாசம் 10ஆம் மன காலத்திற்கு 10 தொழில் தான் வச்சிருக்காங்க. அந்த தொழிலுக்கு 10ஆம் மாதத்துக்கு எடுக்கிறது தொழில் 10ஆம் மாதத்துக்கு எப்படி எடுப்பீங்க? சனி கர்மகாரன் அது கர்மாதான் வருது. தொழில் ஜீவனக்காரன் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல கால மாசம் சார் யமகண்டத்துல பிறந்தா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அவங்க நம்ம ஜோதிட வகுப்புல ஜெயந்திங்கிறவங்க என்ன கேக்குறாங்கன்னா ராகு காலத்துல பிறந்திருக்கிறவங்களும் யமகண்டத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கும் ஒரு பரிகாரம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. இது சரியான கேள்வி தானாமா? யமகண்டத்துல யாராவது ஒருத்தர் பிறந்தா அவங்க எழுதி பேச முடியாது. என்ன காரணம் சார்? யமனை எடுக்க முடியுமா? சிம்பிளா சொல்லுங்க. அப்ப யமகண்டத்துல பிறந்தா யமனை எடுக்க முடியாதுல்ல, அப்ப அவரை எடுத்து பேச முடியாது. எப்படி? நீங்க டீ குடிக்கிறதுனால கொஞ்சம் கைத்த கிடையாது. சார் காணாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. காணாம போயிட்டாங்கன்னா கோவிச்சுட்டு போயிட்டாரு, இவரை திருப்பி மீட்டு கொண்டு வரணும். இதுக்கு ரொம்ப செலவெல்லாம் பண்ண வேண்டாம். ராகுகேது கோயில போய் அர்ச்சனை பண்ணி அவர் பேர் அர்ச்சனை பண்ணி ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து எலுமிச்சை பழத்தை பூஜை கொண்டு வச்சுருங்க. நம்ம வரதுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா? என்ன காரணம் சார்? மக்கள் மூணு திரும்பி யோசிக்க டைமிங் சொல்றது சார். மக்கள் அல்லவா ஒரு உடனே வீட்டுக்காரர் போய் உழைக்கவே மாட்டேன்டி அப்படின்னு பசங்க வரல. ஏழு உட்காந்து என்ன சூழ்நிலையோ போயிட்டு திரும்பி உள்ள மாட்டாங்கன்னு அவங்க இறங்கி வந்துருக்காரு. ஏன்னா பக்கரமான கிரகம் அது என்ன பண்ணு எப்படி குடிப்போம் திரும்பி அவங்க போட்டு வந்துரு. கரெக்டுங்களா? அதுக்கு நீங்க சாட்சிக்கார ஜாதகம் இருப்பீங்க. அதுக்கு நீங்க நேரம் என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான். அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. நினைச்சேன் அடுத்த பெரிய சட்டத்தை பார்த்துக்கலாம். புரிஞ்சவங்களுக்கு
சார் லாஜிக் புரியுது உங்களுக்கு? நாம சயின்ஸ் தான் சொல்லி போறோம். வக்கரமான கிரகம் வைத்தறிச்சல் காமிக்குமா? போய் இவ்வளவு நேரம் போய் என்ன கையில காசும் இல்லாம ஒன்றும் இல்லாம எங்க போய் முடிய உட்காந்து எவ்வளவு அடிமைகள் ஒட்டாரு படம் முடிக்க பயம் வந்தது. அதனால முடியாது. அப்புறம் வக்கர கிரகம் அது இன்னொன்னு திருவிழாவில சுவாதி தடையும் அசுவனி மகன் மூலத்துல காணாம போனாங்க. எனக்கு தேவை தேடாது. ஏன் தெரிஞ்சீங்க? ஆல்ரெடி போன நட்சத்திரம் என்ன? வக்கரமான நட்சத்திரம். சில முன்னணிகளும் பாத்தீங்கன்னா இதே ஒரு பழைய பெற்றிருப்பாங்க. அவரே ஓய்வு பிடித்தாரு சிலது. நீங்க அவரை பெற்றே அவரே வந்துருவாருப்பா. சிலதான் பாத்தீங்கன்னா இங்க இருந்து பழைய சிலதான். அதனால இந்த ராகுகேது நட்சத்திரத்துல காணாம போனவங்க சோசி போது அவர் காவல் வைத்தாரு இறந்து வைத்தாருன்னு சொல்லாம என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வந்துருவான்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா போயிட்டாருன்னு இவங்க முட்டையை வந்ததுக்கு அப்புறம் அவர் வீட்டுல ஒரு என்ன பண்ணுவீங்க? புரியல கேட்டு அவர் மொட்டைவேஷன் பண்ணிட்டாருன்னா இந்த இயல்புகளை கூட ஈரோடு செய்ய முடியும். கரெக்டுங்களா? அதனால ராகுகேது அடுத்த கேட்டா எத்தனாம் தேதி எந்த நட்சத்திரத்தில் காணப்படும் கணக்கு வச்சுக்கணுமா கேட்பாங்கல்லம்மா. எந்த நட்சத்திரம் தெரியுமில்ல? அவர் காணப்போனவர் வந்துருவாங்க. நீங்க பிரசன்னு சொல்ல மாட்டா. ஆல்ரெடி ராகுகேது நட்சத்திரம் கேட்டாங்க நீங்க சொல்றீங்க. நீங்க ரொம்ப போயிருப்பீங்க. எப்படி சொல்லலாம்னா கேது நட்சத்திரமா இருந்தா 7 நாள் திரும்பி வந்துள்ளன்னு சொல்லுங்க. ராகு நட்சத்திரமா இருந்தா அவ்வளவுதான் சூப்பரா சொல்லிட்டு கட்டுக்கலாமா? இதுக்கு ஒரு கால அளவு ஆண்டவர் கொடுத்துருக்காங்க இல்லையா சார்? சார் ராகு சார் ராகு திசை 18 தான் அமைப்பு. சார் இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்டு டக்கு டக்கு நீங்க சொல்றீங்க. இப்படி ஒரு அமைப்பு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க ஒரு டைப் மாதிரி அடிச்சு வச்சுக்கீங்க. ஃபைல் மாதிரி போட்டு வச்சுட்டீங்கன்னா காண போன வந்துக்கிறாரா உடனே நீங்க இந்த பையன் எடுத்து ராகுகேது நட்சத்திரமா போனோம் தெரியும் வந்துருந்தாரு ரைட்டு. இதை வந்து பார்த்தோன்னே 18 நாளைக்கு குழந்தை கோயில் போய் சாமி கும்பிட சொல்லுங்க. எங்க குழந்தை கோயில் சாமி எங்க போனாங்கன்னு சொல்லுங்க. அந்த ஊர் கோயில் ஒன்று இருக்குமல்ல அந்த கோயில் ஒரு வெத்தலை வச்சு ஒரு வருஷம் சாமி கும்பிடுங்க. அந்த சாமி குடிக்கணும் குழந்தையும் குடிக்கணும் ராகுகேது குடிக்கணும். எப்படி சார் நல்லா பாருங்க. நீங்க குடிச்சோம் இருக்குங்க உங்களுக்கு யாராவது காணப்படும் குருவும் சந்தனம் இருந்தா. ஏன்னா குருவோட மையத்துல சந்தனம் தேடிட்டு போனாரு சார். அப்படியா? குருவோட மனைவியே சந்தனம் தேடிட்டு போனாரு. அதனால குடிச்சோம் இருக்கிற வீட்டுல காணப்போய் திரும்ப வருவாங்க. எங்க வீட்டுல எனக்கே குடிச்சோம் தான். எங்க அண்ணன் காணப்போய் 18 வருஷம் ஆச்சு. என்னடா காரணம் பார்த்தா அவருடைய முஸ்லீம்களை கல்யாணம் பண்ணி அப்போ ஒரு குழந்தை அவருடைய சிச்சந்தன பேர் வச்சு அவர் முஸ்லீமுடைய குடும்பத்திலேயே சேர்த்து அவர் பெரிய அண்ணனா தொழுகிறார் கடைசியில பார்த்தா. ஆனா போன நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் திரும்பி 18 வருஷத்துக்கு பண்ணிட்டாங்க. அப்ப என்ன காரணம்னா அவருடைய இடத்தை விட்டு மாறி போய் ஒரு குடும்பமே அப்படிங்க காணா போன காலமே காலத்துல பார்த்தா 18 வருஷம் அவர் குடும்பம் முடிச்சவங்க வாழ்றாரு. இப்படி எல்லாம் ஒரு விஷயத்துல வந்தோம். அப்போ அந்த ஜாதகத்துக்கு மெயினா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயமே இந்த ஒவ்வொருடைய அதிசயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த காணாம போனவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு நம்ம கேட்டா தெளிவா நீங்க பதில் சொல்லலாம். இப்ப நீங்க நல்லா பாருங்க. பிரசவ கேட்க வரும்போது ஒருத்தர் இறந்துட்டாரா உயிரோட இருக்கிறாரா அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு நம்ம ஏதாவது சொல்லணும். கரெக்டுங்களா? ஜாதகத்துல கணிச்சு இந்த மாரக திசையெல்லாம் எடுத்து திசாபுத்தி எல்லாம் பிரிச்சு இதெல்லாம் கொண்டு போவோம்னா நிறைய டைம் எடுக்கும். அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்ல போறோம்னு குழப்பம். நீங்க உங்க போன்ல இல்ல உங்க ஜாதகம் பார்க்கும்போது எவ்வளவு செய்தி பத்தி அந்த நேரம் பேசிட்டு இருந்தாங்கன்னா இவர் கேட்ட கேள்வி கரெக்ட். அவரும் இறந்துட்டாரு. எவ்வளவு செய்தி கரெக்டா இருக்கு. சகனம் தெரிய புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலாமா? உயிரோட இருந்தா ஒரு பொண்ணு மாப்பிளையோ டிவியில பொண்ணு மாப்பிள்ளை படமோ இல்ல ஒருத்தர் பத்திரிகை போட்டு வந்தாலும் இன்னும் வாழ போறோம்னு அர்த்தம். உயிரோடு இருந்தாலும் சகனத்தை வச்சு ஜோசி முடிச்சிடலாம் பாருங்க. எப்படி புரிஞ்சுங்களா? நீங்க சகனம் எதுவா சொல்றீங்களோ அதுவா தான் அவங்க இருப்பாங்க. நாம அதை கரெக்டா எடுத்துக்கிட்டா போதும். புரியுதுங்களாமா? நம்ம சகனம் வரும்போதே அவங்க வந்து ஜாதகத்தை கையில கொடுத்துட்டு அவங்க வந்து போன்ல பேசிட்டு இருப்பாங்க. இல்ல இவங்க ஏதாவது ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைக்கும்.
ஏதாவது பிரிஞ்சு கிடக்குதுங்க, நான் எப்பதான் சேர போறோம் ஏதோ ஒன்று பேசிட்டாங்கன்னா அந்த நேர சகனத்தை வச்சு நீங்க முக்காவாசி ஜோசின்னு சொல்லிடலாம். அந்த காலத்துல திருமணம் எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? வலிசகனம் பாப்பாங்க, பாத்துருக்கீங்களா ஐயா? ஒரு 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 மூலாதார கல் இருக்கும், அந்த பொண்ணுக்காரு மாப்பிள்ளைகளுக்காரு வந்துடுவாங்க, அங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் சொல்லுவாங்க, அங்க ஒரு கல் இருக்கும். இந்த எல்லையில இருந்து பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் அந்த எல்லை வரைக்கும் போவாங்க. போகும்போது பாம்பு குறுக்கு வந்தாலோ, பானை குறுக்கு வந்தாலோ, எனக்கு கடப்பாறை மம்முட்டி குறுக்கு வந்தாலோ சகனம் சரியில்லை, இந்த வாழ்க்கை நல்லா இருக்காதுவாங்க. இங்கிருந்து போகும்போது மயில் குறுக்கு போனாலோ, அழுக்கு துணி எடுத்து வந்தாலோ, என்ன இறந்தவங்க பாடி எடுத்து போனாலோ இந்த குழந்தை நல்லா குழைச்சிடும், கல்யாணம் முடிச்சு வைக்க சொன்னாங்க, இவ்வளவுதான் திருமணப்படுத்தும். எப்படி அந்த காலத்துல வலி சகனம், வலியை பார்த்து சகனம் சொன்னாங்க. எனக்கு நீதியா இருந்தது, கரெக்டா பிரபஞ்சம் காமிச்சு கொடுக்கும், அதை வச்சு சூப்பரா செய்யலாம். இதெல்லாம் அந்த காலத்துல நம்ம நினைச்சு பாருங்க. ஒரு குடும்பம் பிடிச்சு போச்சுன்னா துவைக்கிற கல் இருக்குது பாத்தீங்களா, தேய்க்கிறார் இல்லைங்க, அவர் போய் ரொம்ப நாள் துவைச்சிருப்பாரு ஒரு ஆத்துல, அந்த கல்லை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வந்து போட்டீங்கன்னா பிடிச்சு குடும்பம் சேர்ந்து. புரியல உங்களுக்கு? புரியல நான் சொல்றேன். என்னங்கம்மா? ஆமா, நீங்க உங்க துணிமணி எல்லாத்தையுமே தப்பு தப்பி அந்த கல்லுல எங்கேயும் அசையாம அந்த இடத்துல விட்டு போகாம துவைச்சிருக்கீங்க. அதுல எல்லாத்துடைய அழுக்கையும் சுத்தப்படுத்துற கல்லுக்கு ஒரு பவர் உண்டு. அந்த கல்லு அம்மி அப்படி அடிக்கும் போது அங்கேதான் இருக்கும். அந்த கல்லை வீடு கொண்டு வச்சீங்கன்னா அத்தனை அழுக்கை சுத்தப்படுத்துறதுனால அந்த கல்லு இருக்கும் போதே குடும்பத்துல சேர்த்துருவாங்க. அதனாலதான் அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் நம்ம துணியை தனியா போய் துவைக்க மாட்டாங்க, வீட்டுல வந்து அவங்க தேய்க்கிறவங்களை வர சொல்லுவாங்க. வந்து எல்லா துணியுமே அவங்க கல்லு போட்டு துவைச்சு அவங்க கல்லுலயே புரிஞ்சு தேய்ச்சு அயன் பண்ணி கொடுத்து போவாங்க. கரெக்டுங்களா? இன்னைக்கு நடக்குதுன்னு நினைக்கிற சில இடத்துல அந்த கல்லு அந்த வீட்டுல இருக்கும் வரைக்கும் அவங்க அந்த இடத்துல விட்டு நகர மாட்டாங்க, குடும்பம் பிரிச்சு போகாது, எல்லாமே அங்கதானே அடிச்சு துவைச்சு எல்லாம் பண்ணாங்க. அந்த கல்லு தான் அவ்வளவு பவர், அது வந்து கொண்டு சேர்த்துனாங்கன்னு சரியாயிடும். அப்போ அந்த காலத்துல தொட்டாச்சி கருந்துரசி இது ரெண்டையும் சேர்த்து ஒரு தொட்டியில தண்ணி ஊற்றுவாங்க, புதுசு முன்னாடி சேர்த்துவாங்க. அதுக்கு பேரே இந்த தொட்டாச்சிவிங்கி அப்படின்னு என்ன சொல்றது சார்? தொட்டாச்சிவிங்கின்னா